ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா BNYS ஆன்லைன் கவுன்சிலிங் 2025 to 2026. ஸோ இந்த அகாடமிக் இயருக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்கான டேட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ ஐஎம் பிரியதர்ஷினி, ஸ்டடிங் ஃபைனல் இயர் BNYS இன் கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ், சென்னை அரும்பாக்கம்ல லொக்கேட் ஆகி. ஸோ நிறைய பேர் ரெகுலராக எப்போ இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலுமே நிறைய கொஸ்டின் இருக்கும். அண்ட் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையுமே நிறையா இருக்கும், எப்போ ரேங்க் லிஸ்ட் வரும், எப்போ கவுன்சிலிங் அப்படின்னு. ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். ஸோ கவுன்சிலிங் எப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 8லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8 செப்டம்பர்லேருந்து. ஸோ BNYS கவுன்சிலிங் 8லேருந்து ஸ்டார்ட் ஆகி 11/9/2025. ஸோ 8, 9, 10, 11. ஸோ இந்த 4 days நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தோட டீட்டெயில்ஸுமே அவங்க கம்ப்ளீட்டாக இந்த தடவை இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங் இது. ஸோ இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் மோஸ்ட்டாக நம்மளுக்கு எல்லா சீட்ஸுமே ஃபில் ஆகிடும். ஸோ இதில் ஃபில் ஆகாத சீட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே நீங்கள் ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 10 AM அதாவது 8/9/2025 10 AM 11/9/2025 5 PM வரைக்குமே இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ரேங்க் வைஸ் வந்து நம்மளுக்கு நீங்கள் சீட் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரேங்க் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜை வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அரல்ஸ் நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, இல்லை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணும்னு நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் எய்தர் ஒன்று GYNMCயாக இருக்கலாம், அதாவது கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் சென்னை அரும்பாக்கம்ல இருக்குது, அண்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகிக் சயின்ஸ் வந்து செங்கல்பட்டில் இருக்குது. ஸோ அது 2 தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா நம்மளோட ப்ராஸ்பெக்டஸில் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதாவது நீங்கள் உங்களோட நேட்டிவ்க்கு நியர்பை இருக்கிற மாதிரி, இல்லை நல்ல காலேஜ் நீங்கள் முன்னாடியே எல்லாருமே சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாரும், அதாவது இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுற எல்லாருமே ப்ராசஸிங் ஃபீ 500 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இப்போ நீங்கள் சீட் லாக் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து இத்தனை வேகன்சி இருக்குது, இந்த காலேஜில் இத்தனை சீட்ஸ் இருக்குது, இந்த காலேஜில் இவ்வளோ சீட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த காலேஜ் ஓகே அப்படின்னா நீங்கள் அதை லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்ஸு. இப்போ அந்த சீட்டை வந்து ஒருத்தவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த சீட் வந்து அந்த காலேஜில் கம்மியாகும். ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா 5000 rupees வந்து, அதாவது டியூஷன் ஃபீஸ், அது உங்களோட டியூஷன் ஃபீஸில் வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் சூஸ் பண்ணாலும் நீங்கள் 5000 rupees வந்து பே பண்ணி தான் சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் உங்களோட ரேங்க் வைஸ் 8லேருந்து 11 வரைக்கும் நடக்கும், அதாவது 11th September வரைக்கும் நம்மளுக்கு நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் 15/9/2025 நம்மளுக்கு அந்த ரவுண்ட் 1ஓட ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அந்த 15லேருந்து 29/9/2025 நீங்கள் அந்த பர்டிகுலர் காலேஜில் போய் உங்களோட சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸோட நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களோட ஹையர் செகண்டரி மார்க் சர்டிஃபிகேட், 11th and 12th சர்டிஃபிகேட், உங்களோட TC. ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நீங்கள் 15 to அந்த 20க்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 29/9/2025 5க்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் ப்ராசஸிங் ஃபீ பே பண்ணுறீங்க, தென் சாய்ஸ் ஃபில் பண்ணி காலேஜ் லாக் பண்ணுறீங்க, அப்புறம் 5000 rupees பே பண்ணணும். ஆஃப்டர் தட் நீங்கள் உங்களோட காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஆன்லைன் கவுன்சிலிங்கோட ப்ராசஸ். ஸோ இது தவிர ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் உங்களோட ரேங்க் போட்டுட்டு எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, சீட் கிடைக்குமா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ ரேங்க்கை வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பாங்க, பட் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்டன் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பர்சனுக்கு வந்து அந்த சான்ஸ் போயிடும். ஸோ ரேங்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்குமே நீங்கள் நினச்ச காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறீங்க கவுன்சிலிங் உள்ளே போயிட்டு எனக்கு ப்ரைவேட் காலேஜ் தான் இருக்குது, பட் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு. ஸோ அதுவுமே நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் இருந்ததுன்னா மட்டும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாருமே கவுன்சிலிங் எப்போன்னு. மோஸ்ட்டாக எல்லோரும் காலேஜ் டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த காலேஜ் நம்ம போனால் நல்லாயிருக்கும்னு. ஸோ அந்த காலேஜ் உங்களோட லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ பயப்படுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ சீக்கிரத்தில் காலேஜுமே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அண்ட் 15 to 20க்குள்ளே நீங்கள் போய் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ண பர்டிகுலர் காலேஜில். இப்போ சொன்ன ப்ரொசீஜர் எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி பீப்புளுக்கு தான். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே எப்பவும் போல இருக்கிற நார்மல் ப்ராசஸ் தான். ஸ்பெஷல் கேட்டகரியை 3ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்
சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ்மேன், அப்புறம் டிசபிலிட்டி இருக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு 8/9/2025 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10 AM எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும், 10:30 ஸ்போர்ட்ஸ்மேன், 10:45 டிசபிலிட்டிஸில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட 11th and 12th மார்க் ஷீட், அப்புறம் டிசி அண்ட் முன்னாடியே ஒரு ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போயிருக்கிற மாதிரி இருக்கும். அப்ளிகண்ட் அண்ட் அவங்களோட சேர்ந்து அவங்களோட கார்டியனோ இல்லை பேரண்ட்டோ வந்து கன்ஃபார்மாக கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 8/9/2025 செப்டம்பரில் செலெக்ஷன் கமிட்டி ஆஃபீஸ் சென்னை அரும்பாக்கமில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களோட சீட்டை நீங்கள் கிராப் பண்ணிட்டு நீங்களும் அதே மாதிரி 5,000 rupees பே பண்ணணும். அண்ட் உங்களோட 500 rupees அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீ பே பண்ணணும். இந்த 500 rupees வந்து நான் ரீஃபண்டபிள், அது ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க BNYSக்கு எந்த அப்டேட்டும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. நான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாம்ஸும் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால என்னால் ரெகுலராக அப்டேட் பண்ண முடியல. ஸோ இப்போலேருந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்தராக சாய்ஸ் ஃபில் எப்படி பண்ணணும், கவுன்சிலிங் பற்றி எனக்கு தெரியல, BNYS கோர்ஸ் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, என்னோட அஃபிஷியல் Instagram ID nature&me18 ஆர் ஜிமெயில் கூட பண்ணுங்கள், nature&me18@gmail.com. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் என்னால் மெசேஜ் பண்ணுறதுக்கு. ஆல்ஸ் நீங்கள் யூடியூப்பில் கூட கமெண்ட் செஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.